சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி எங்கே தான் வச்சிருப்பாருன்னா எதிரிட்ட தான் வச்சிருப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். எதிரி இருப்பது நமக்கு அழிவல்ல, சில நேரத்தில் அவங்க இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பும் கூட. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அதனால எதிரியை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிரி இருக்க தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நான் ஆமேனே வரமாட்டேங்குது. நான் வந்ததே 21 நாள் எதிரி போயிட்டு ஆண்டவரே அப்படின்னு தானே வந்தேன் அப்படின்னு. இல்லை ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஆக்டிவாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சுற்றி சில சூழ்நிலைகளை வச்சாதான் நம்ம ஒழுங்கா ஜெபமே என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன். பக்கத்து வீட்டுக்கார அம்மா சண்டை போடலைன்னா நம்மளுக்கு ஜெபமே வராது. அப்படி இருந்தால் தான் ஜெபத்தில் கண்ணீரே வரும் சில நேரத்தில். அதனால எதிரிகள் நம்மை சுற்றி இருப்பது தீமைக்கு அல்ல, கண்டிப்பாக சொல்கிறேன் அது நன்மைக்கே. அது நன்மைக்கே. அவர்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு உதவியை அனுப்புறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சாருன்னா எங்கிருந்து செய்வாராமா? வேதம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமேன் சொல்லுங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் மனிதர்களை கொண்டு செய்வார், சில நேரத்தில் கர்த்தர் எதிரிகளை கொண்டு செய்வார், சில நேரத்தில் அவரே இறங்கி டைரக்டா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அது தேவையா இருக்கலாம். பாஸ்டர், இது மனுஷனால செய்ய முடியாது, இது என் எதிரியினால செய்ய முடியாது. நான் நம்புகிறேன், மனிதர்களும் எதிரிகளும் இல்லவென்றாலும் என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக இறங்கி உங்களுக்காக இறங்கி அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, ஓ நான் நம்புகிறது அவராலே வரும் சொல்லுங்க. ஒரு கையை உயர்த்தி ஒரு 10 விசை இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறது உம்மாலே வரும் சொல்லுங்கள். நான் நம்புகிறது தேவனாலே வரும், நான் நம்புகிறது தேவனாலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த ஜெபத்திலே இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு விசேஷமாக ஆண்டவருடைய வழிகள், தேவனுடைய 3 வழிகள், தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக தெரிந்தெடுக்கிற ஒரு 3 வழிகளை குறித்து நான் நேற்றைய தினத்திலிருந்தே இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டே இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம். முதலாவதாக நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு வரலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 10வது அதிகாரத்திலே 10வது அதிகாரம் 51வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார். நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனமாய் கவனிங்க. இந்த இடத்துல ஒரு குருடனான ஒரு மனிதன் வருகிறார். வந்த உடனே ஆண்டவர் இடத்துல கேட்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் என்ன அடையணும்? பார்வை அடையணும் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரிப்பா உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு, அவ்வளவுதான். ஆண்டவர் அவனை தொடரல, இல்லன்னா ஆண்டவர் அவனுக்காக ஒரு பெரிய ஜெபம் பண்ணல, முட்டி போட சொல்லல, எதுவுமே பண்ணல. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவனுக்கு என்ன கிடைக்குது? பார்வை கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க்கு 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாருங்கள். 8ஆம் அதிகாரத்திலே நம்ம அப்படி 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடன் அவரிடத்திற்கு வந்து ஆண்டவரை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அதன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டான். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தான். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஹலோ கவனிங்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு குருடன் வருகிறான். ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்கிறார். அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுங்க? அப்படி எப்படி கொடுக்குறாருன்னா, அவ்வளவுதான், உன் விசுவாசம் உன்னை, அவ்வளவுதான் வார்த்தையை சொல்றாரு. உடனே ரட்சிப்பு உண்டாயிருது, கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தருக்கு அவன் பின் சென்றான். நம்பர் 2. ரெண்டாவது, இப்ப அதே மாதிரி ஒரு குருடன் வருகிறான். ஆண்டவரை பார்த்து, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு என்ன அடையணும்? உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உமிழ்ந்து அதை எடுத்து அவனுடைய கண்களில் வைத்து தொட்டு, இப்ப ஆண்டவர் கேட்கிறார், என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு சரியா தெரியல. சோ ரெண்டாவது டைம் ஆண்டவர் வைக்கிறாரு. ரெண்டாவது டைம் சொல்றது அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னு. இப்போ இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு வாருங்கள்.
யோவான் எழுதின சுவிசேஷம் நீங்கள் 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீர்களே. ஆனால் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஹலோ, கவனிங்க. ஃபர்ஸ்ட் நோய் 3 பேருக்கும், சத்தமா சொல்லுங்க, தேவை 3 பேருக்கும் ஒரே மாதிரி தேவை, ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆனா ஒருத்தனுக்கு என்ன பண்றாருன்னா வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிறாரு. 2வது ஒருத்தனுக்கு கைகளை வைத்து சுகம் கொடுக்கிறாரு. 3வது ஒருத்தனுக்கு சேற்றை உண்டாக்கி அவனுடைய கண்களில் பூசி நீ போய் என்ன பண்ணு, சீலோவாம் குளத்திலே. ஆனா சில நேரங்களில் நமக்கு அற்புதங்கள் நமக்கு வேண்டுமா இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, யாராவது ஒருத்தருக்கு இதே போல பிரச்சனை இருந்து ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சாருன்னு வைங்களேன், நம்ம உடனே எப்படி ஜெபிப்போம் தெரியுமா? ஆண்டவரே அவர்களுக்கு செய்தது போல எனக்கு, சத்தமா சொல்லுங்க, நம்ம அப்படித்தானே ஜெபம் பண்ணுவோம். அவனுக்கு செஞ்சது மாதிரி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, அவனுக்கு இப்படி பண்ணுனீங்களே எனக்கு பண்ணுங்க ஆண்டவரே. நான் உண்மையிலே சொல்ல போனா அந்த ஜெபம் தவறு. ஆமே, அவங்களுக்கு செஞ்சீரே எனக்கும் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணலாம், அப்படி ஜெபம் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு செய்தது கேட்கல, அப்படி நம்ம ஜெபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரே வியாதி ஒரே பிரச்சனை, ஆனா 3 பேரையும் கர்த்தர் எப்படி டீல் பண்றாருன்னா 3 வித்தியாசமான விதமாய் டீல் பண்றாரு. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு உதவியை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாரானால் நீங்க போடுற ரூட்டின் படி அல்ல. நீங்க ஒருவேளை ஒரு ரூட்டை நீங்க போட்டு வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். இந்த ரூட்டை போட்டு இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அவ்வளவுதான் சிவானந்த காலனி போயிடலாம், இப்படி போய் காந்திபுரம் போயிடலாம், இப்படி போய் சென்னை போயிடலாம் அப்படின்னு ஒரு ரூட்டை போட்டிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். ஆனா உங்க பிளான் படி அல்ல, என் தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தின்படியே. ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சில வியாதிகள் உங்களுக்கு வரும்போது சிலர் எப்படி நீங்க சுகப்பட்டீங்க, எப்படி உங்களுக்கு சுகமாச்சு, உடனே அவங்க ஏதாவது ஒன்று சொல்லலாம், இந்த மாதிரி எனக்கு சுகமாச்சு, இந்த இடத்துல போனேன் ஜெபம் பண்ணோன்னு சுகமாச்சு, இப்படி நான் உபவாசம் இருந்தேன் இப்படி சுகமாச்சு. உடனே நமக்கு உடனே என்ன வரும்னா, பரவாயில்லையே அவங்கள மாதிரி நம்ம உபவாசம் போட்டு பார்க்கலாமா, அவங்கள மாதிரி இங்க நம்ம போய் பார்க்கலாமா, அவங்கள மாதிரி இதை பண்ணலாமா அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒன்று நினைத்துங்கள், நீங்கள் அற்புதத்திற்காக மட்டும் ஜெபியுங்கள். ஆமென். நீ எதுக்காக மட்டும் ஜெபிங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, ஆனா இன்ன ரூட்டின் படி எனக்கு செய்யும் என்று நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கோபம் வரும்போது, ஒருவேளை கணவனா ரட்சிக்கப்படாதவரா இருந்தால் நம்ம என்ன சொல்ல தெரியுமா, ஆண்டவரே ஒரு அடி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லி சிலர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு அடி நல்லா முட்டி நீங்க தட்டுனீங்கன்னா அவ்வளவுதான் ஆண்டவரே வந்துருவாரு. இன்னும் ஒரு பொல்லாத சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, என்ன தெரியுமா, அவருடைய பிசினஸ்ல கை வைங்க ஆண்டவரே. எதுல கை வைங்க? அவருடைய பிசினஸ்ல தான் இவங்க சாப்பிட்டுருப்பாங்க, அவருடைய பிசினஸ்ல தான் இவங்க துணியை கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க பிசினஸ்ல இருக்கிறனால தான் இவங்க நகை போட்டு நல்ல அப்படியே கல்யாணத்துக்கு ஜம்முன்னு போறாங்க. ஆனா ஜெபம் மட்டும் என்ன தெரியுமா, ஆண்டவரே அவரு பிசினஸ்னே ஓடுறாரு ஆண்டவரே, அதனால அவருடைய பிசினஸ்ல நீங்க ஒரு கையை வைங்க, அவ்வளவுதான் சுருண்டு எங்க விழுந்துருவாராமா. ஆமா, நல்லா விழுந்துருவார், சுருண்டு சாராய கடதை விழாம. நம்ம இப்படி ஒரு ரூட் போட்டா அது எங்க வேணாலும் போயிட்டு இருக்கோம் அந்த ரூட்டு. நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, என் கணவனாரை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சிக்கிறது உமக்கு தடை அல்ல, எத்தனையோ பேரை ரட்சித்திருக்கிறீர், என் கணவனாரை நீங்கள் எப்படி தொட முடியுமோ அப்படி தொடும், என் பிள்ளையை எப்படி தொட முடியுமோ அப்படி தொடும். இப்படித்தான் ஜெபிக்க வேண்டுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது. அது நீங்க ஒருவேளை இப்படி இந்த ஜெபத்துல இருக்கிறவர்கள் ஒருவேளை மனசுல நினைக்கலாம், ஆண்டவர் மட்டும் எனக்கு இதை ஆசீர்வதிச்சு கொடுத்தாருன்னா பாஸ்டர் நான் 3 வருஷத்துல செட்டில் பாஸ்டர், அவ்வளவுதான், என்னை யாருமே கையில பிடிக்க முடியாது, பாருங்க நான் என்ன பண்றேன் பாருங்க, உங்க கையில கொண்டு கொடுத்து ஒரு சச்சை கட்டுங்க நான் சொல்ல போறேன் அப்படின்னு 1000 கற்பனையோட வந்திருக்கலாம். நான் நம்புறேன் ஆண்டவருக்கு இதல்ல, வேற எதுலையாவது உங்களை ஆசீர்வதிக்கணும் சித்தம் இருக்கும். ஆமே. ஆனா நீங்க ஒன்னே பிடிச்சிட்டு அது போன உடனே அவ்வளவுதான், நான் ஜெபம் பண்ணதெல்லாம் வீணா போயிடுச்சு, இரக்கம் செய்யும் வரை 21 நாள் முக்கி போனேனே, பாச சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் விசுவாசிச்சேன், ஆனா கூட கர்த்தர் என்னை இப்படி கைவிட்டாரு, கர்த்தர் என்ன இப்படி இல்லை. நீங்க நினைச்சது நடக்கலன்னு உடனே கர்த்தர் கைவிட்டதா அர்த்தமாகுமா? சொல்லுங்க. நீங்க போட்ட ரூட்டு கர்த்தர் அந்த ரூட்ல வரலன்னு உடனே நீங்க நினைச்சது நடக்காம இருக்குமா? கர்த்தர் வாக்கு கொடுத்தது நடக்கா இருக்குமா? நான் நம்புகிறேன் ஆண்டவர் இப்படியும் உங்களை தொட முடியும், இப்படியும் தொட முடியும். சொல்லுதல் புரியுதுல உங்களுக்கு? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா என்னுடைய திட்டத்தின்படி அல்ல, என்னுடைய நான் போட்ட வழியின்படி அல்ல, என்னை எப்படியும் ஆசீர்வதிப்பார்.
இன்னைக்கு நான் நம்புகிறேன் நீங்கள் போட்ட நிறைய பாதைகள் ஒருவேளை இன்னைக்கு அடைக்கப்பட்டு கிடக்கலாம். நான் இந்த மாதிரி நினைச்சிருந்தேன் பாஸ்டர், இந்த வருஷத்துல இதை செய்யணும், இந்த வருஷத்துல இப்படி பண்ணணும், இங்க போகணும், இதை பண்ணணும், அப்படியெல்லாம் நீங்க ஒரு பெரிய ரூட் போடலாம். அதுக்காகவே உங்களுடைய படிப்புகளை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்க சூஸ் பண்ணலாம். அதன்படியே உங்களுடைய பிரயாணங்களை நீங்கள் நகர்த்தி கொண்டே போகலாம். ஆனா இப்போ அட் பிரசன்ட் நீங்கள் போகிற பாதையெல்லாம் அடைக்கப்பட்டதா இருக்கலாம். நான் போட்ட ரூட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, என் படிப்பு எதுவுமே செட் ஆகல, நான் இந்த படிப்பு எடுத்தா இப்படி போய் இங்க போய் வேலையில உட்காந்து இப்படி சம்பளம் வாங்குவேன்னு நினைச்சேன். ஆனா நோ யூஸ் பாஸ்டர், நான் போட்ட திட்டம் எல்லாம் எனக்கு உடைஞ்சிருச்சு. ஆனா நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லிவிட்டார், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். நான் நம்புகிறேன் நீங்க கொடுக்கிற பாதை அல்ல, அவர் உங்களுக்கு பாதை காட்டுவார், அவர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார், அவர் உங்களுக்காக பிளானை போடுவார். ஓ, உன்னுடைய திட்டம் சிதறடிக்கப்பட்டாலும் என் தேவனுடைய திட்டம், சொல்லுங்கள் சத்தத்தை உயர்த்தி, என் தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் சிதறடிக்கப்படவே படாது. அப்போ இப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க என்ன ஆசீர்வதியும், நீங்க எனக்கு அற்புதம் செய்யும், எப்படி ஆகிலும் உம் சித்தத்தின்படியே. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க வழியின்படியே, உங்க பாதையின்படியே, நீங்கள் விரும்புகிறபடியே நீங்கள் எப்படியும் செய்வீர். யாராவது உடஞ்சு போய் வந்திருக்கிறீங்களா? நீங்க போட்ட பாதை நீங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? நான் நம்புகிறேன் அது உங்க சிந்தையில போடப்பட்டது. ஆனா ஆண்டவருடைய கையில இன்னொரு பிளான் இருக்குது, அது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற பிளான். அதை மாற்றுவதற்கு உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் தகுதி இல்லை. பிசாசு கூட கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், அவன் கூட அந்த திட்டத்தை மாற்றவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். அதான் யோபு ஆசீர்வாதம் 2 மடங்கு பெற்று கொண்டதுக்கு அப்புறம் வைத்தறிச்சல் யாருக்கு தான் அதிகமா இருந்திருக்கும்? கேட்கல. அவன் நினைச்சிருப்பான், சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்துட்டேனே நானு, அப்படித்தானே நினைச்சிருப்பான். அவன் பாட்டுக்கு ஒழுங்கா போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு வாரத்தில் உட்காந்துருந்தான். அந்த 1 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு போதும் அப்படின்னு. சும்மா இருக்கிறவனை போய் டிஸ்டர்ப் பண்ணி, என்ன நீர் அவன் மேல கவனம் வச்சிருக்கீங்க, அதனாலதான் அவன் உத்தமனா இருக்கான், சன்மார்க்கா இருக்கான், அவனை சோதிச்சு பாருன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே உஸ்பேத்தி விட்டு, ஆண்டவர் உடனே சரிப்பா அவனுக்கு இஷ்டம் போல செய்யன்னு சொல்லி அவன் அவ்வளவுதான் உத்தமத்துல உறுதியா நின்று, இப்ப ஆண்டவர் 1 மடங்குக்கு 2 மடங்கு கொடுத்தவன எல்லா வைத்தறிச்சலையும் கொட்டிக்கோ போ. அப்படிதானே இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? அப்போ சில நேரங்களிலே பிசாசு நமக்கு விரோதமாய் செய்கிறது கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் அமையும். அல்லேலூயா. அதனால நீங்க அதை குறிச்செல்லாம் பிசாசு சோதிக்கிறதை குறித்து வருத்தப்படாதீர்கள். உங்கள் திட்டங்கள், உங்க டிராயிங் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகலாம், உங்க டிராயிங்ல கண்டிப்பா மிஸ்டேக் வரலாம். ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்காக போட்ட பாதையில கண்டிப்பா என்ன வராது. சத்தமா சொல்லுங்க, வருமா? கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டிப்பா வராது. அதான் நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கணும். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிக்கும் போது, யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆமென் சொல்லுங்கள். இங்க ரொம்ப அழகா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு கிளம்பும் போது, இப்ப மோசையினுடைய கையில ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னு வைங்களேன், இல்ல அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே, நம்ம ஒரு ரூட் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம பிரயாணம் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட் சொல்லுவாங்க. இந்த வழியை போனா பக்கமா இருக்கும், இந்த வழியை போனா ஈஸியா போலாம், இந்த வழியை போனா ரோடு நல்லா இருக்கும், இந்த வழியை போனா நமக்கு பிரச்சனை இல்லாம போலாம் அப்படின்னு சொல்றது மாதிரி நான் நம்புறேன் அங்கே மோசையின் இடத்துல நிறைய பேர் இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியா நம்ம ஷார்ட்டா போயிடலாம், சீக்கிரமா போயிடலாம், இது ரொம்ப சுத்தி போற வழி அப்படின்னு. ஆனா அந்த வழி சமீபமா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணலையாமா? அந்த வழியை நடத்தலையாமா? அந்த வழியை அவர் நடத்தல. அவர் எப்படி நடத்தினாராமா? ஜனங்களை சுற்றி போக பண்ணினார், சமுத்திரத்தின் வழியாய் கர்த்தர் நடந்து போக பண்ணினார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் மடிந்து போவார்கள் என்று. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனமா கவனிங்க. நீங்க குறிச்சிருக்கிற, நீங்க ஸ்கெட்ச் போட்ட அந்த பாதையில ஆண்டவர் உங்களை நடத்தலன்றதுக்கு உங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்ன இப்படி கொண்டு போல? எதுக்காக ஆண்டவர் என்ன தடுத்தாரு? எதுக்காக அந்த ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு? உங்களுக்கு 1000 கேள்வி இருக்கலாம். நான் நம்புறேன் அந்த கேள்வி நீங்க கேட்காதீங்க, அந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல யுத்தம் இருக்கும் இருக்காதுன்னு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும் அப்படின்னா, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் போட்ட அந்த பாதையிலே, நீங்க போட்ட அந்த ரூட்ல என்ன நடக்கும்னு நமக்கு சத்தமா சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்போம், ஏன் ஆண்டவர் என்ன இங்க
கேட்கல? கேட்குறீங்களா? ஏன் ஆண்டவர் என்ன இங்கே கொண்டு வந்தார்? ஏன் ஆண்டவர் என்ன இதை படிக்க வச்சாரு? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு? எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த ஹஸ்பண்டை கொடுத்தாரு? எனக்கு ஏன் இந்த மனைவியை கொடுத்தாரு? எனக்கு ஏன் இந்த இடத்துல வீடு கொடுத்தாரு? நிறைய கேள்வி கேட்போம். நமக்கு நீங்க அந்த இடத்துல கொடுத்துருக்கலாமே, அந்த கணவனாரை கொடுத்துருக்கலாமே, அந்த மனைவியை கொடுத்துருக்கலாமே, அந்த வேலையை கொடுத்துருக்கலாமே. அப்படி நான் கொடுத்துருந்தா அந்த மனைவியை மட்டும் கொடுத்துருந்தா அவ்வளோதான் நான். அந்த மாதிரி ஒரு கணவனாரை மட்டும் கொடுத்துருந்தா அவ்வளோதான் நான். அப்படி உங்களுக்கு நிறைய ரூட் இருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், எந்த ஜாடிக்கு எந்த மூடின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை, ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஜாடிக்கு இந்த மூடி தான் செட் ஆகும். இல்லை அப்படின்னா கூட உங்க ஜபத்தில் செட் பண்ணிடுவார் ஆண்டவர். அப்ப நமக்கு அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக சரியானதை தான் இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் போட்ட வழிகள் எல்லாம் எனக்கு விரோதமாய் நிற்கும் போது நான் நம்புகிறேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க ரூட்டு ஹல்லேலூயா நான் நினைச்ச பாதை அல்ல, நீர் எனக்காக போட்ட பாதை. சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்காக போட்ட பாதை. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்காக குறித்திருக்கிற பாதை, நீர் எனக்காக குறித்திருக்கிற பாதை, நீர் எனக்காக குறித்திருக்கிற பாதை. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். அவர் நமக்கு போடுகிற பாதை சில நேரத்தில் நம்முடைய எண்ணத்தின்படி அல்ல, அவருடைய எண்ணத்தின்படி. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற பாதை சில நேரத்தில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் 105வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமே. 105வது சங்கீதத்தை எடுங்களே. 105வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 105வது சங்கீதத்திலே 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ஜனங்களின் அதிபதிகள் அவனை விடுதலை பண்ணினார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்கள் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு கிடந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒன்றை குறித்திருந்தார். ஆண்டவர் அவனுக்கு ஒன்று நிச்சயம் பண்ணி இருந்தார். அப்படின்னா அவன் ஒன்றை நம்பி இருந்தான். அவன் நம்பி இருக்கிறதை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கணும்னு சித்தம் கொண்டாரு. ஆனா அவனுக்கு ஆண்டவர் வைத்திருந்த இரண்டாவது பெரிய பாதை என்ன அப்படின்னா, கர்த்தர் சுலபமான பாதையிலே அல்ல, கடினமான பாதையிலே கர்த்தர் அவனை நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்காய் முன்குறித்திருக்கிறது, இல்லைன்னா நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறது, நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒன்று அவராலே வரும். எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட ரூட்ல வராது. ஹலோ, புரிஞ்சுல? முதல்ல நம்ம போட்ட ரூட்ல வராது. ரெண்டாவது, சில காரியங்கள் சுலபமா வந்துடாது. ஆமென். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு சுலபமாய் கொடுக்கலாம். அதெல்லாம் இல்லாம இல்ல. நாங்கள் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சில அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நடப்பிக்கும் போது உண்மையிலே லிட்டரலா உங்களுக்கு சொப்பனம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்க சொப்பனம் பார்த்து எந்திரிக்க மாதிரி இருக்கும், ஆனா அது நடந்திருக்கும். ஐயோ, இது கனவா நனவா அப்படின்றீங்க நீங்க. அந்த மாதிரி ஒரு சில அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு. ஆனால் சில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போது உங்களை எப்படி கர்த்தர் நடத்துவாருன்னா, கடினமான பாதையில கர்த்தர் நடத்துவாரு. கண்டிப்பாக அந்த கடினமான பாதைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகவே வேண்டும். அந்த பாதை தான் உங்களை நேர்த்தியானவர்களாய் உருவாக்கும். அதனால இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் அவராலே வரும், கர்த்தராலே வரும். ஆண்டவரே, எப்படி வரும் அப்படின்னா, உங்களை கர்த்தர் கடினமான பாதையில் நடத்துறாரா, நீங்க கவலைப்படாதீங்க. யோசேப்புக்கு கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். கொஞ்ச நேரம் கடினமா இருந்தா கூட நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதம் ரொம்ப மகிமையா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சில இடத்திலே கர்த்தர் நம்மை கடினமான பாதையிலே நடத்துவது தீமை அல்ல, அது நன்மைக்கே. ஆமென் சொல்லுங்க. நமக்கு அது கடினமான பாதை, ஆனா கர்த்தர் அதை சுலபமாய் முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உனக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல,
முடியாதது எதுவும் இல்லை. இப்ப கைய மேல தட்டி உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்ல. உம்மாலே செய்ய முடியாத, பாடுங்க பார்க்கலாம், அதிசயங்கள் ஒன்றும் இல்ல. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி. இப்ப கைய மேல தட்டி எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல முடியாது. கரங்களை தட்டி கொண்டே முடியாதது எதுவும் சொல்ல சொல்ல எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல முடியாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. ரொம்ப மனசுல நினைச்சிட்டுங்க, சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் சும்மா கிடைச்சிடாது. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் சும்மா கிடைச்சிடாது, சும்மா கிடைச்சிடாது. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது போய் நின்ன உடனே வந்து மேஜிக் மாதிரி கிடைக்கும்னு நினைச்சிடாங்க. என்ன மாதிரி சொல்லுங்களேன் சத்தமா? மேஜிக் மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. என்னிடத்துல நிறைய சகோதரர்கள் கேட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பாஸ்டர் உங்களுடைய ஊழியத்தினுடைய அந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம், என்ன சொல்லுங்க, ஏதாவது ஒரு 10 சொல்லுங்க அப்படின்னு. அந்த ஒரு 10 சொல்லுங்க, அவ்வளவுதான், நாங்க அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு. அது நல்லது, சந்தோஷமா தான் இருக்குது அதை கேட்கும் போது. ஆனா உண்மையிலேயே 10 இல்ல, சிலது வந்து முன்னாடி தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பயன்படுறது பார்க்குறோம். ஆனா பின்னாடி ஒரு புயல் இருக்குல்ல, யாருமே அதுக்கு தெரியாது. இந்த 21 நாள் ஜெபம் ஆரம்பித்து 5 நாள், இந்த 5 நாள் நல்ல பிரசங்கம், நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கலாம். நிறைய பேர் அட்டன் பண்றாங்க, எல்லாம் இருக்கலாம். ஆனா பின்னாடி ஒரு வலி எனக்கு போயிட்டு இருக்குது, பின்னாடி ஒரு வேதனை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். அதை சொல்ல முடியாது, அதை சொல்லி விவரிக்கவும் முடியாது. அது எனக்கும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க? வெளியே பார்க்கும்போது சிலருடைய பார்வைக்கு வந்து அவ்வளவுதான் அப்படின்னு தோணும். இல்லவே இல்லை. அதனால ஒன்றும் நீங்க நினைச்சுக்கோங்க, ஆசீர்வாதங்களை வந்து நீங்க நினைக்கிறது மாதிரி சுலபமா என்ன பண்ண முடியாது. இது என்னோட இந்த ஜெனரேஷனுக்கு சொல்றேன், வாலிப தம்பிக்கு தங்கச்சிங்க சொல்றேன். உங்க அப்பா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாருன்னா சுலபமா பெறல. உங்க அம்மா அந்த ஆசீர்வாதத்தை சுலபமா பெறல. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுலபமா பெறல. நான் அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நீ அந்த அளவுக்கு நீங்கள் பாடுபட வேண்டாம். ஆனா சுலபமா கிடைச்சா சில நேரத்தில் நீங்க உதறி தள்ளிடுவீங்க. அதனால கடினமான பாதையில சில நேரத்தில் கர்த்தர் நடத்துகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலருக்கு நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப சொகுசா வளரணும்னு நமக்கு நிறைய பேருக்கு ஆசையா இல்லையா? நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கும் தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது ஆண்டவரே, நான் பட்ட கஷ்டம். நான் சொல்றேன், உண்மையிலே அந்த ஜெபம் தவறு என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்முடைய பிள்ளைகள் படாம இருக்கிறது ஒன்றும் சந்தோஷம். ஆனா அவனுக்கு சொல்லியாவது சொல்லணும், இல்ல இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அவனுக்கு சில கஷ்டமான பாதையில ஆண்டவர் அவனை நடத்தி கொண்டு போகும்போது நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா சுலபமாய் கிடைக்காமல் கடினமா அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை குறித்த மரியாதை அவனுக்கு நிறையவே தெரியும். அல்லேலூயா. சுலபமாய் கிடைத்ததுக்கு நிறைய என்ன கிடைக்காதுன்னா கண்டிப்பா மரியாதை கிடைக்காது. ஆமென். நம்முடைய நிறைய பேருடைய வீடுகளிலே நிறைய டாய்ஸ் வந்து அதிகமாக வாங்கி கொடுக்குறாங்க பாருங்களேன். அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாய்ஸை உடைப்பாங்க. ஆனால் 1-2 அந்த டைமுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறாங்க பாருங்க. சில பிள்ளைகள் வந்து அவ்வளோ அழகாக அதை பத்திரமா வச்சுப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வாங்கி கொடுக்குறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணி தெரியல அப்படின்னா அதனுடைய மரியாதையே தெரியாமல் போயிடுது. அதனால ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, நீ நம்புகிறது அவராலே வரும். ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டு அவ்வளவுதான் பிடிச்சிடலாம், தூங்கி அதை பிடிச்சி மேலே ஏறிடலாம், அவ்வளவுதான் தூக்கிடலாம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஆண்டவர் வெயிட், மகனே நீ கடினமான பாதையில தான் நீ என்ன பண்ணணும்னா நடந்து வரணும். ஆண்டவர் நிறைய பேரை பார்த்து அப்படிதான் சொல்றேன். இல்ல மகனே, ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது இந்த பாதையில தான் கடந்து போகணுமா, ஏன் எனக்கு என் ஃப்ரெண்ட் அப்படியே போனோன்னு அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீ கரெக்டான வேலை கர்த்தர் கொண்டு போறாரு, சரியான பாதையில கர்த்தர் உங்களை நடத்துறாரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இது கெட்ட பாதை கிடையாது, இது உடைக்கிற பாதை கிடையாது. உங்க பிள்ளை இந்த மாதிரி ஒரு பாதையில இன்னைக்கு கடந்து போகுதுன்னா நான் நம்புறேன், நீங்க என் பிள்ளைய ஆண்டவர் ஏன் இந்த பாதையில நடத்துறாருன்னு கேட்க வேண்டாம். கர்த்தர் உங்க பிள்ளைய சரியான பாதையில நடத்துறாரு. கர்த்தர் உங்க மகனை சரியான பாதையில நடத்துறாரு. இதுதான் அவனுக்கு சரியான பாதை. அவனை உருவாக்கக்கூடிய பாதை இதுதான். அவர்களை வழி நடத்தக்கூடிய பாதை இதுதான். இந்த பாதையில நிர்மூலமாக மாட்டீங்க.
இந்த பாதையில நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. இந்த பாதையில வேதம் சொல்லுது, அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவனுக்கு முன்பாகவே கர்த்தர் தூதனை அனுப்பி இருக்கிறார். உங்க பிள்ளைக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு தூதன் கடந்து போறாரு. உங்க பிள்ளை அந்த பாதைக்கு கடந்து போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்க பிள்ளைக்கு முன்னாடி கர்த்தர் தூதனை அனுப்பி விட்டார். அதனாலே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்க பிள்ளை அதுல மூழ்கி போக மாட்டான். உங்க பிள்ளை அதுல மூழ்கி போக முடியாது. நீங்கள் அதுல மூழ்கி போக மாட்டீர்கள். நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி, கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற கடினமான பாதைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், கடினமான பாதைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ கடினமான பாதை என்ன, லகுவான பாதை என்ன, இது எப்படி நீங்க வேறு பிரித்துக் கொள்வீர்கள்? அதை நீங்க சொல்லணும். அப்படின்னா நீங்க கடினமான பாதையில நீங்க நடந்து போறீங்க அப்படின்றத எதை வச்சு சொல்றீங்க? சிலருக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட டக்குன்னு குறுக்க வரும்போது அவன் திட்டுனான்னா கூட அது என்ன பாதை தான் அவங்களுக்கு கேட்கல. இல்ல கடினமான பாதையா அது லகுவான பாதையான்னு நீங்க எதை வச்சு அதை சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? அதான் நான் நேற்றை கூட சொன்னேன்ல, அவனுக்கு காலெல்லாம் 10 எலும்பு 20 எலும்பு உடஞ்சிட்டு கிடக்குது. உங்களுக்கு என்னமோ ஒரு சின்ன நகை மட்டும்தான் பேந்துருச்சு. ஆனா நீங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, யோபுனுடைய சோதனை எனக்கு வந்திருக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. யாருடைய சோதனை வந்துச்சாமா? கர்த்தர் என்ன யோபு மாதிரி சோதிக்கிறார் இயேசுவே அப்படின்னு. எதுக்கு? நகம் பேந்து போனதுக்கு. யோபுனுடைய சோதனைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நன்றாய் கவனிங்கள். கடினமான பாதை அப்படின்றதும் லகுவான பாதைன்றதும் உங்க மனசை பொறுத்து தான் இருக்குது. உங்க மனசை பொறுத்தா இருக்குது. நான் போற போதை எனக்கு யாருக்கும் தெரியும் ரொம்ப கடினமான அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சத்தமா சொல்லுங்க. ஆனா நீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது என்ன பெரிய பாதை, இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? இப்ப நீங்க டிசைட் பண்ணீங்க உங்களுக்கு கடினமா லகுவா? நீங்க கடினமான பாதையில போறீங்களா லகுவான பாதையில போறீங்களா? நான் உண்மையில சொல்றேன், லகுவான பாதையெல்லாம் கர்த்தர் நடத்துறாரு. என்னதான் ஒரு விதத்துல கஷ்டமா இருந்தாலும் ஒரு சின்ன ஜெயமாவது கர்த்தர் காண பண்றாரு. என் ஜீவனை கர்த்தர் காத்து கொண்டாரு. நான் இன்னும் நிர்மூலம் ஆகலையே. அப்ப நான் சொல்றேன், நீங்க என்ன கடினமான பாதையில போறீங்க? இல்ல, இன்னைக்கு இத்தனை பேர் நடந்து உட்கார்ந்து இந்த சர்ச்சில் அட்டன் பண்றீங்கல்ல, நான் உண்மையில சொல்றேன், நீங்க கடினமான பாதையில போவே இல்லை. கடினமான பாதையில போறோம்னு சொல்றவங்க 1.5 வருஷமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்க தான், அவங்களுக்கு வெளியே வர முடியாது. அவங்க 1.5 வருஷமா ஒரு ரூம்ல அடைஞ்சு கிடக்குறாங்க. ஆனா நம்ம இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவர் என்ன உபத்திரவத்தின் பாதையில நடத்துறாரு. எதுவும் நடத்துறாராமா? நடக்குது. இயேசுவே எனக்கு ஏன் இந்த பாதையை அனுமதிச்சிங்க? உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்லையா ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிருப்போம். இல்ல இல்ல இல்ல, நம்ம நிறைய பேரு நம்முடைய லகுவான பாதையை நம்ம என்ன பாதையா நினைச்சுக்கிறோம்னா கடினமா நினைச்சுக்கிறாங்க. அதான் இன்னும் ஒன்று சொல்ல, ஒரு நாய் ஒருத்தரை பயப்படுத்துச்சாமா. ஒரு நாய் கத்துது, நடந்து போகும்போது கத்துது. புதுசான ஆள்னா கண்டிப்பா நாய் என்ன பண்ணும்? அந்த அம்மா சர்ச்சில் ஓன்னு அழுது, ஏன் அந்த நாயை அனுப்புறீங்க ஆண்டவர்? அந்த நாய் என்னை பார்த்து கொலைச்சிருச்சு, நான் பயப்பட்டேன் தெரியுமா, நான் பயந்தேன் தெரியுமா. இப்படி ஒரு பாதை தேவை ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு கடினமான ஒரு பாதை, நாயெல்லாம் என்ன கத்துதே அப்படின்னு ஓன்னு அழுது அழுது அழுது. எதுக்கு? ஏசுக்கு நாமத்தில் சொல்லி ஒரு கல்லை தூக்கினாலே அது என்ன பண்ணிட போகுது? அது கொஞ்ச நேரம் தொடர்ந்து வந்தாலும் சரி இன்னும் பண்ணாது அப்படின்னு அதுக்கு போய் இவ்வளோ கடினமான பாதை. அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. டீ கொட்டிருச்சுன்னு வைங்களேன் நம்ம ஆட்களுக்கு, அவ்வளோதான். அது என்ன பாதை கேட்கல? கடினமான பாதை. டீ கொட்டுனா கடினமான பாதை. வண்டியில் போகும்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பாதை அது? கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு. பெட்ரோல் முடிஞ்சிச்சுன்னா அடிக்காதது நம்ம தப்பு, அதை நினைக்க மாட்டோம். கர்த்தர் என்ன பாதையில் நடத்துறாருன்னா கர்த்தர் என்ன கடினமான பாதை நடத்துறாரு. இல்லவே இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் சில நேரத்தில் எப்படிதான் நடத்துறாருன்னா லகுவாய் கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துகிறார். நீங்க இன்னைக்கு இந்த ஜெபம் முடிச்சுட்டு போய் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, இல்லைன்னா இந்த ஆன்லைன்ல கேட்கறவங்க ஜெபம் முடிச்சுட்டு போய் பாருங்க, ஆண்டவர் என்ன கடினமா நடத்துறாரா லகுவா நடத்துறாரா நீங்க செக் பண்ணி பாருங்க. 1000 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்க வாழ்க்கை பெட்டர்னா பல மடங்கு பெட்டர். ஆண்டவர் எல்லாம் நம்மளை வச்சிருக்கிற விதம் நான் சொல்றேன். இப்படி தேற்றுறதுக்கு யாராவது இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வசனத்தினால இப்படி உங்களுடைய உடைவு ரொம்ப பெருசு, உங்களுடைய பாதிப்பு ரொம்ப பெருசு. ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை தேற்றுறாருல, வார்த்தையினால தேற்றுறாருல. இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை காதுல கிடைக்காத எத்தனை பேர் ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்கள்ட்ட பேசுறவங்க எல்லாருமே நெகட்டிவா தான் பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பிளஸ்ஸா சொல்றவங்க கிடையாது. ஆனா நீங்க ஆலயத்துக்கு உட்கார்ந்ததுல இருந்து உங்கள்ட்ட கர்த்தர் நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நீ நம்புகிறது அவராலே வரும், நான் உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாத, கர்த்தர் சொல்லிட்டே இருக்காருல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதை நம்பர் 1. முதலாவதாக ஆண்டவருடைய பாதை நம்ம போட்டதா என்ன செய்யாதுன்னா இருக்காது. நம்பர் 2. ரெண்டாவது
சுலபமான பாதையாக கூட இருக்காது. நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் வந்து கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற பாதையை நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்திலே 39ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். நீங்கள் வந்து இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 7வது வசனத்தை வாசிக்கலாமா? சில நாட்கள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானனுடைய மனைவி யோசேப்பின் பேர் கண் போட்டு என்னோடே செயனி என்றார். போதும், இந்த யோசேப்பினுடைய சரித்திரத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வாசிப்போமே. ஆனால் ஆண்டவர் வந்து அவனை நடத்துகிறார். எப்படி ஆண்டவர் அவனை நடத்துறாருன்னா, 3வது நான் அதுக்கு வைத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, முடிவை தெரியாத ஒரு பாதையிலே நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். எப்படி நடத்துவாரா நம்மள ஆண்டவர்? சில நேரத்தில் வந்து ஆரம்பத்தை மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். துவங்கிறத மட்டும்தான் கர்த்தர் சொல்றார். ஆனா இடையிலே நீங்கள் நடக்க வேண்டிய சில பாதைகளை வந்து ஆண்டவர் இடையில என்ன பண்ண மாட்டாருன்னா காண்பிக்கவே மாட்டார். சில மனிதர்களுக்கு ஆரம்பத்தை காமிக்கிறாரு, உனக்கு முடிவில் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுவாரு. ஆனால் இடைப்பட்ட பகுதியிலே ஆண்டவர் நடத்துகிற அவங்க வாழ்க்கையிலே வருகிற எதையுமே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா சில நேரத்தில் அந்த பாதையை கர்த்தர் காண்பிக்கவே மாட்டார். அப்போ நம்பர் 3, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எந்த பாதை அப்படின்னா, நம்ம அவருடைய பாதை, நம்ம போட்ட பாதை அல்ல, அவருடைய பாதையிலே நமக்கு வெற்றி இருக்கிறது. இரண்டாவது கடினமான பாதையிலே கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 3வது ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆரம்பத்தையும் முடிவையும் காண்பிக்கிற கர்த்தர் இடையிலே கடந்து போகிற பாதையை கர்த்தர் காண்பிக்கிறதில்லை. ஆனால் அதன் நடுவிலே நடத்தி தான் கர்த்தர் வெற்றியை கொண்டு போக போறார். அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தை வந்து நம்மளால கணிக்க முடியாது. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இந்த இடைப்பட்ட காலத்திலே நம்ம மரிச்சிட்டோம், நம்ம செத்துட்டோம், நம்ம அந்த லக்க அடையவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம நிறைய பேர் தள்ளப்படுவோம். ஆனா நான் நம்புறேன், தேவன் உங்களுக்காக குறித்திருக்கிறது கண்டிப்பாக நிறைவேறாமல் போகவே போகாது. ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் இந்த இடைப்பட்ட பகுதியில தான் நீங்க இருக்கலாம். இந்த இடையில கர்த்தர் ஆரம்பத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டாரு, கர்த்தர் முடிவையும் காமிச்சிட்டாரு. உன்னை நான் இப்படி பண்ண போறேன், இப்படி நடத்த போறேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா இந்த இடைப்பட்ட காலம் இப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவே தெரியலையே, அப்படின்னா நான் இந்த பாதையை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேனேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் நம்புகிறேன், இந்த இடைப்பட்ட பகுதியிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். உங்களோடு கூட கர்த்தர் வருவார். இந்த இடைப்பட்ட பகுதியிலே எத்தனை புயல்கள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் கண்டிப்பாக கரங்களை தட்டி நீங்கள் நிர்மூலமாவது இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு துவங்கினவர் கடைசி வரையிலும் முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது என் தேவனாலே வரும். வரும், நிச்சயம் வரும். ஒரு நாள் வரும், அதை நான் பார்ப்பேன். வரும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வரும், நான் நினைத்தது வரும். ஹல்லேலூயா. நான் ஜெபித்தது வரும், நான் ஆசைப்பட்டது வரும். ஓ ஹல்லேலூயா. நான் உபவாசம் இருந்து கேட்டது வரும். நீ நம்பினது, நான் நம்பினது அவராலே வரும். சோ எப்படி வரும்னா, ஒண்ணு நம்ம போட்ட பாதையில் அல்ல, கர்த்தர் போட்ட பாதையிலே வரும். நம்பர் 2 எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் கடினமான பாதைகளை கடக்கும் போது நீங்க நம்பினது வரும். 3வதாக முதலையும் கடைசியையும் காண்பித்து இடைப்பட்ட அந்த சோதனையின் காலத்தில் கடந்து போகிற உங்களுக்கு அந்த காலம் வரும். ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்க போறேன். என்ன விசுவாசிக்க போறேன்னா, நான் நம்புகிறது என் தேவனாலே. ஆமென் சொல்லுங்க. நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. நான் நம்புகிற சந்தோஷம் வரப்போகுது. ஹல்லேலூயா. நான் நம்புறது மாதிரி என் பிள்ளைய கர்த்தர் தலையை நிமிர பண்ண போகிறார். நான் நம்புகிறது மாதிரி ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார் அல்லவா, ஆபிரகாம் நம்பினான், கர்த்தர் அவனுடைய நம்பிக்கையை கனம் பண்ணினார் அல்லவா. அவன் நம்பினது கர்த்தரால் வருமானால், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, நீ நம்புகிறது கர்த்தரால் வரும்.
நீங்கள் நம்புகிறது கர்த்தரால் வரும். அப்படியே எழுப்பி நிற்கலாமா, கர்த்தரிடத்துல கேட்கலாம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது என் தேவனாலே வரும், நான் நம்புகிறது என் தேவனாலே வரும். சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி சத்தமாய் அறிக்கை செய்யுங்கள். உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த வார்த்தை நிறைவேற போகிறது. நீங்கள் நம்புகிறது பல வருடங்களாய் வரவில்லை, ஆனா கர்த்தர் இந்த வார்த்தையை திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். இல்லை, நீ நம்புகிறது வரும், நீ நம்புகிறது வரும். ஹல்லேலூயா. நீ நம்புகிற காரியத்தை கர்த்தரே வர பண்ணுவார். சொல்லுங்கள், வாக்கு தக்கத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் நம்புகிற என்னெல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி சொல்லி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. நான் நம்புகிற ஒரு பெரிய ஜனத்திரள் வரும், நான் நம்புகிற ஒரு பெரிய தேவ ஆலயம் வரும், நான் நம்புகிற 100 கிளை சபைகள் வரும், நான் நம்புகிற உடன் ஊழியர்கள் வருவார்கள், நான் நம்புகிற பெரிய விசுவாச மக்கள் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புகிற அவருடைய ஊழியத்திற்காக நம்புகிற எல்லாமே எனக்கு வரப்போகிறது. முடிஞ்சவங்க கைகளை உயர்த்தி நீங்க அறிக்கை செய்யுங்க. சகோதரர்கள் மாதிரி அறிக்கை செய்யுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அறிக்கை செய்கிற. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், நான் நம்புகிற காரியத்தை எனக்கு வாய்க்க செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பெரியவர். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, இந்த வாக்குத்தத்தம் என் குடும்பத்துக்குரியது, இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகளுக்குரியது, இந்த வாக்குத்தத்தம் என் திருச்சபை மக்களுக்குரியது, இந்த வாக்குத்தத்தம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உரியது. நீ நம்புகிறது அவராலே வரும். நன்றி அப்பா, நன்றி. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை காணும், சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? நீ நம்புகிறது அவராலே. நீ அப்படியே அமைதியா கர்த்தர் சமூகத்துல தரிச்சிருந்தா போதும், நீங்க அவரை விசுவாசிச்சா போதும். நீங்க நம்புறது அவராலே வரும். நான் நம்புகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நம்புகிறது யாராலையும் அல்ல, அவராலே இப்ப வந்திருக்கிறது. ஆச்சரியமா இருக்குது. இந்த ஜெபத்தில் இருக்கிற எத்தனை பேர் ஒரு 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒண்ணு வரும்னு நீங்க நம்புறீங்க? ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு கார் வரும், எனக்கு ஒரு பைக் வரும், எனக்கு ஒரு சின்ன வீடு கர்த்தர் தருவார் அப்படின்னு நம்புறீங்க. இன்னைக்கு நீங்க நம்பினது வந்துருச்சு இல்ல? நீங்க நம்பினது எத்தனையோ கர்த்தர் கொடுத்தாருல்ல? உண்மைதானே? நீங்க நம்பினதை இத்தனை வருஷம் தாண்டி கர்த்தர் அடைய செஞ்சிருக்கிறாரு. நீங்க நம்பின காரியம் எத்தனை கர்த்தரால வந்திருக்குது, எத்தனை கர்த்தரால வந்திருக்குது. நான் நம்புறேன் இதுவரைக்கும் வந்திருக்கும், ஆனால் இனியும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிறது அவராலே வரும். நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான். நீ நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்புகிறது மனுஷனை அல்ல, கர்த்தரை நம்புகிறீர்கள். நம்ம நம்புறது யாரை நம்புறோம் அப்படின்னா கர்த்தராலே வரும். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி. இந்த சாட்சியை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஊழியத்திலே ஒரு நாள் ரொம்ப சோகமான ஒரு நேரம். அப்படின்னா ஆரம்ப ஊழியம், விசுவாச மக்கள் யாருமே இல்லை. ஒரு 3-4 பேர் தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பிலிவரா இருக்காங்க. அப்ப நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அந்த ஜோம் அம்மா ரொம்ப உற்சாகமாய் ஊழியம் செய்கிறவர், ரொம்ப உற்சாகமா ஊழியம் பண்ணுவாங்க. யாரையாவது ஒருத்தரை வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வரணும்னு நினைப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி புது ஆத்துமாக்கள் இல்லாம சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர். அப்போ ஒரு நாள் மாடியில், அந்த வீட்டினுடைய மாடியில் நின்று கீழே ஒரு சின்ன இந்த பள்ளிபீடம் அளவுக்கு ஒரு சின்ன இடம், ஒரு 1 சென்ட் இடம். அந்த இடத்துக்கு நேராக கரத்தை நீட்டி ஜெபம் பண்ணி அப்படியே அழுதுட்டே ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு சர்ச்சு இருக்கிறதை நான் பார்க்கிறேன், அதுல நான் பிரசங்கம் பண்றதை பார்க்கிறேன், அது இப்படி கட்டப்பட்டிருக்கு, அதுல ஸ்பீக்கர் வச்சிருக்கிற மாதிரி பார்க்கிறேன் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லி 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 அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ நான் நம்பி சொல்றேன் இது வரும் அப்படின்னு கீழே வரும்போது எனக்கு ஒரு கேலண்டர் ஒன்று இருந்துச்சு, பழைய கேலண்டர். அப்போ எனக்கு எப்பவுமே என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, இந்த வீடுகளுக்கு போகும்போது அவங்க பழைய கேலண்டரை நான் வாங்கிடுவேன்.
அந்த பழைய கேலண்டரை வாங்கி அதுல இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை கத்திரிக்கோலால கட் பண்ணி பின்னாடி கம் வச்சு வீட்டுல நிறைய இடத்துல வசனம் ஒட்டி வைப்பேன். இது என்னுடைய பழக்கம். ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல டைம் நிறைய இருக்கும்போது இதை ஒரு வேலையாவே வச்சிருந்தேன். என் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வசனம் வந்து ஒட்டிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து அந்த கேலண்டரை வந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறேன். திறந்து பார்த்தா அதுல ஒரு வசனம் இருக்குது, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆனா அந்த வசனத்துல போட்டிருந்தாங்க பாருங்க, ஒரு படம் ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குருவி வந்து அப்படியே வாயை திறந்துட்டு அப்படியே இருக்குது. அப்போ ஒரு தாய் குருவி வந்து தன்னுடைய வாயில வந்து ஒரு புழு ஒன்று வச்சிருக்குது. அந்த புழுவை அந்த குருவிக்கு கொடுக்கறதுக்காக வருது. இந்த மாதிரி ஒரு பிக்சர். அதுல வந்து நான் நம்புகிறது அவராலே வரும். என்னோட அந்த பிக்சரும் அந்த வசனமும் பயங்கரமா பேசிருச்சு. அப்ப நான் அழுறேன், ஆண்டவரே நான் நம்புறது வரும், நான் நம்புறது வரும். இது சாட்டர்டே, சனிக்கிழமை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை. அந்த ஆராதனை நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜோம் அம்மா வந்து ஒரு ஃபேமிலியை கூட்டிட்டு வராங்க. பார்த்தாலே ஒரு 4 பேர் வந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவர் 2 பிள்ளைங்க வந்தாங்க. வந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணி ஆராதனை முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, இன்னைக்குள்ள பிரசங்கமே எனக்காக தான். நீங்க இந்த இடத்துல சர்ச்சை நடத்தக்கூடாது, சர்ச்சு ஒரு இடத்துல கட்டி தான் நடத்தணும். அதுக்கு என் ஸ்பான்சரா 25,000 ரூபாய் தரேன். 2005 2005வது வருஷத்துல. அப்ப நான் நம்பினேன், நான் நம்புகிறது. அவ்வளவுதான். அடுத்த ஒரே வாரம் தான் வேலை ஆரம்பிச்சு அந்த திருச்சபையிலேயே ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அப்ப இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் செய்யாம இருப்பாரா? நமக்கு கர்த்தர் செய்யாம இருப்பாரா? செய்யாம இருப்பாரா? நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், சோர்ந்தும் போக வேண்டாம், மனசும் தளர வேண்டாம், ஜெபத்தையும் விடாதிருங்கள். நீங்கள் நம்புகிறது அவராலே, நீங்கள் விசுவாசிக்கிறது அவராலே, நீங்கள் ஜெபிக்கிறது அவராலே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கையை உயர்த்தி, உங்களாலே வரும். சொல்லுங்க, உங்களாலே வரும். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடுப்பவன். சொல்லுவோம், தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவர் யெகோவா. கரங்கள் எல்லாரும் தட்டி பாடுங்க பகலம். எஸ், கரங்களை தட்டி தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவர் ஓ யெகோவா, என்னை பேரு அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. சொல்லுங்க, அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. எல்லா இயேசுவுக்கு சிந்தினா முடிந்ததே, ஜகபோ தொடங்கியதே. எல்லா இயேசுவுக்கு சிந்தினா முடிந்ததே, ஜகபோ தொடங்கியதே. இப்ப சொல்லும், எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே. தெய்வமே சர்வ வல்லமையுள்ள. கரங்களை மேல தட்டி, கரங்களை தட்ட அந்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இந்த 5வது நாள் பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். இதோ தாயும் தகப்பனும் பிள்ளைகளை குறித்து நம்புகிறது. வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே, இப்ப வரட்டும் ஆண்டவரே. நம்புகிற அந்த உயர்வு வரட்டும், நம்புகிற அந்த எதிர்காலம் வரட்டும், நம்புகிற அந்த குழந்தை பாக்கியம் வரட்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிங்க, பாடுறவங்க பாடுங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. இப்பொழுது உங்க பிள்ளைகளுடைய வழிகள் கர்த்தர் சமூகத்திலே உருவாக்கப்படுகிறது. தேவன் இப்பொழுது
இந்த ஜெபம் சாதாரணமானது அல்ல. கர்த்தர் உங்களை அவருக்காகவே ஹalleluya. நன்றி அப்பா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மறுபுத்திரனல்ல. பொய் சொல் இயேசுவே, மனமாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவர், நீ செய்வதை தடுப்பவர். இப்ப சொல்லுவோம் எல்ஷடாய். ஆண்கள் எல்லாம் சத்தமாய், தகப்பன்மாரெல்லாம் சத்தமாய் யெகோவா யெகோவா. ஹalleluya. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர் விசுவாசித்து எல்ஷடாய் தெய்வமே. ஓதாலன ஹதரல சோபர லோதர மஹந்தர ஈஸ்வரோ. என்னை பெருக செய்தவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தினா முடிந்ததே, யெகோவா தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தினா முடிந்ததே, யெகோவா தொடங்கினதே. இப்ப சொல்லுவோம் எல்ஷடாய். கைகளை மேல தட்டிக்கொண்டே பாடுங்க பார்க்கலாம். எஸ், அப்படிதான். ஓ யெகோவா. எஸ், இத பாட 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 நீ நம்பினது அவராலே வருகிறது. இத சொல்ல சொல்ல அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய இதோ உங்களை விட்டு போனது. சொல்லுங்க சொல்லுங்க பிரதர், அறிக்கை செய்யுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அறிக்கை செய்யுங்க. எல்ஷடாய். இப்போ ஆண்டவரே, வாலிப தம்பியினுடைய எதிர்காலம், தங்கச்சியுடைய எதிர்காலம் எழுதப்படட்டும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க போட்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல ஜெப குறிப்பை அனுப்பினவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருதயத்துக்குள்ள அந்த ஜெப குறிப்பை வச்சுட்டு வெளியே சொல்லவே முடியாம எத்தனை 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 பாரம், எத்தனை சுமை. ராஜா, இந்த 21 நாள் முடியும் போது என் பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய ஜெபமும் உங்க சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பதில் வருவதாக, பதில் வருவதாக. அந்த தூதன் பதிலை கொண்டு வருவானாக. உங்க சமூகத்திலிருந்து அந்த பதில் புறப்படட்டும் அப்பா. தடையில்லாம கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா.